இறைவா நீயே அனைத்தும். இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு. நம் குருநாதர் அனைத்தும் உங்களுக்கு தரும் அதி ரகசியம். சித்தன் அருள் 1869 ஈரோடு சச்சங்க வாக்கு ஏப்ரல் 2024 பகுதி 2. ஆதி ஈசனின் பொற்கமலத்தைப் பணிந்து செப்புகின்றேன் அகத்தியன். குருநாதர் அப்பனை எடுத்துரை. அதிகாலையிலே நீராடிவிட்டு தியானத்தில் இருக்கச் சொல் 1 மணி நேரம். இதே போலத்தான் அப்பனை உறங்கச் செல்வதற்கு முன்னும் தியானத்தில் இருக்கச் சொல். குருநாதர் வாக்கினை அழகாக எடுத்து உரைக்கும் அடியவர் ஒன்று, அதாவது ஐயன் சொல்லும் அதிகாலை 3:30 மணி. சரியா? குளித்துவிட வேண்டும். குருநாதர் யான் சொல்லிவிட்டேன். இதைக் கேட்டால் நன்று. தானாகவே பணியும் கிடைக்கும். முதலில் செய்ய வேண்டியவை செய்யட்டும். அதனால் எதற்குச் சக்தி? அதிகாலையில் 3 மணிக்குத் தினமும் குருநாதர் சொல்லியவாறு செய்தால் அது சக்திகள் உண்டாகும். அவ்வாறு சக்திகள் உங்களிடம் இருந்தால்தான் அதற்குத் தகுந்தாற்போல் எங்களாலும் செய்ய முடியும். நிச்சயம் சில கர்மாக்கள். இதை செய்திட்டே வரச் சொன்னால் நிச்சயம் யானே உதவிடுகின்றேன். குருநாதர் ஆனாலும் பின் வாழ்வில் எவனொருவன் சோம்பேறியாக இருக்கின்றானோ, எவளொருவள் சோம்பேறியாக இருக்கின்றாளோ, எதை என்றும் புரிய அதிகாலையிலே பின் லட்சுமி தேவி வருவாளப்பா. இவ்வாறு பின் அவ்வேளையில் எழுந்து சுறுசுறுப்பாக இருந்தால் நிச்சயம் அனைத்தும் கொடுத்திட்டுச் செல்வாளப்பா. அப்பனே, இங்கு யார் இப்பொழுது எதை தவறு செய்கின்றார்கள் என்று நீயே கண்டுபிடித்துச் சொல். சுவடி ஓதும் மைந்தன் சொல்லுங்கள் ஐயா. அதிகாலையில் லட்சுமி தேவி வருவார்களாம். எல்லோரையும் பார்ப்பார்களாம். அந்த நேரத்தில் யார் ஒருவர் சுறுசுறுப்பாக இருந்து லட்சுமி தேவி கண்டிப்பாக உதவிடுவார்களாம். அப்போ முன்னேறாமல் இருப்பதற்கு யாருடைய தவறு? இறைவனுடைய தவறா அல்லது மனிதனுடைய தவறா என்று கேட்கின்றார் ஐயா. குருநாதர், அப்பனே, நீங்கள் ஏதாவது சிறிதளவு முயற்சி செய்தால்தான் முழுவதும் என்னால் கொடுக்க முடியும் அப்பா. அப்பனே, நீங்கள் சோம்பேறியாக இருந்தால் அப்பனே யான் எவ்வளவு தட்டி எழுப்பினாலும் பிரயோசனம் இல்லையப்பா. அப்பனே, சோம்பேறியாக இருந்து திருத்தலத்திற்குச் சென்றாலும் இறைவனைச் சுற்றி பின் வீழ்ந்து வளைத்தாலும் ஒன்றும் செய்யப் போவதில்லை இறைவன். அதனால் இறைவன் பார்த்துக் கொண்டேதான் இருக்கின்றான். சரி, சென்றிட்டே வா என்று சொல்லிவிடுவான். சித்தன் அருள் 1830 கோவை வடவள்ளி வாக்கு ஏப்ரல் 2024 பகுதி 7. குருநாதர் அப்பனே, தன் கடமையை ஒழுங்காகச் செய்தாலே பின் போதுமானதப்பா. அப்பனே, யானே வந்து வாக்குகள் சொல்லுவேன். அப்பனே, நீ எங்கிருந்தாலும், நீ மறைந்திருந்தாலும், உன் இல்லத்தில் ஒரு மூலையில் உட்கார்ந்திருந்தாலும் யான் ஓடோடி வந்து உந்தனுக்குச் சொல்வேனப்பா. ஆனால் உந்தன் கடமையைச் செய்ய வேண்டும். முதலில் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. பின் வரும் வாக்கு மிக அதிமிக முக்கியமான வாக்கு. அதிகாலை ரகசியம். அப்பனே, 4 மணிக்கு எழு. அனைத்தும் யான் தருகின்றேன் உந்தனுக்கு. சித்தன் அருள் 1618 யான் சொல்கின்றேன் அப்பனே அனைவருக்குமே. இப்பொழுது யான் சொல்லியதை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். முதலில் அதிகாலையில் 3 மணி அளவில் பிள்ளைகளை எழச் சொல்லுங்கள். யார் ஒருவன் அப்பனே, அதாவது 3 மணி அளவில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஓதுகின்றானோ அவன் வெற்றியாளாக சத்தியமாக வருவானப்பா. இதை அனைவருக்கும் தெரிவித்துவிடு அப்பனே. வாக்கு விளக்கம். வணக்கம் அடியவர்களே. பல வாக்குகளில் நம் குருநாதர் கருணைக்கடல் அகத்திய மாமுனிவர் அதிகாலையில் எழுவதன் ரகசியங்களை நமக்கு உரைத்துக் கொண்டே வருகின்றார்கள். அதிகாலையிலே அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி தேவி வருவார்கள் நம் ஒவ்வொருவரின் இல்லங்களுக்கும். அதிகாலை அவ்வேளையில் எழுந்து சுறுசுறுப்பாக இருந்தால் நிச்சயம் அனைத்தும் கொடுத்திட்டுச் செல்வார்கள். மேலும் அதிகாலை 4 மணிக்கு எழுந்து சுறுசுறுப்பாக இருந்தால் நம் குருநாதர் கருணைக்கடல் அகத்திய மாமுனிவர் அனைத்தும் யான் தருகின்றேன் உந்தனுக்கு என்றும், 3 மணி அளவில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து யார் ஒருவர் ஓதுகின்றானோ அவன் வெற்றியாளாக சத்தியமாக வருவானப்பா என்றும் ஒரு சில அடியவர்களுக்கு உரைத்துள்ளார்கள். அவசியம் அனுதினமும் புண்ணியங்கள் செய்ய மறவாதீர்கள். புண்ணியங்கள் இல்லை என்றால் நீங்கள் அதிகாலையில் அன்னை மகாலட்சுமி தேவியிடம் பெறும் சக்திகளை எடுத்து உங்களால் பயன்படுத்த இயலாது. அவசியம் புண்ணியங்கள் பல அனுதினமும் செய்து அதிகாலையில் எழுந்து சுறுசுறுப்பாக இருந்தால் நிச்சயம் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். இன்றி ஆரம்பியுங்கள். உங்கள் வாழ்வில் வெற்றி வாகை சூடுங்கள்.
அன்புடன் நம் குருநாதர் கருணைக்கடல் அகத்திய மாமுனிவர் அருள் ஆசிகள் தொடரும். ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.